நீ சுற்றிலும் பலவிதமான சத்துருக்கள் சூழ்ந்திருக்கலாம். உன்னை சுற்றிலும் பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். உன்னை சுற்றிலும் பலவிதமான பலவான்கள் உன்னை அடைத்து வைத்திருக்கலாம். தப்பி செல்லவோ வெளியிலே செல்லவோ போக்கு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். யாரும் அறியாத ஒரு வழியை என் தேவனாகிய கர்த்தர் உனக்காய் திறந்திருவார். நான் மதில் செவரில் இருக்கலாம், நான் கோட்டை செவரில் இருக்கலாம், நான் அடைக்கப்பட்ட வாசல் இருக்கலாம், எனக்கென்று ஒரு வழி இல்லாமல் போகலாம். காடுகளின் நடுவிலே வழியை உண்டாக்குகிற தேவன், குருடனுக்கு பாதையை காண்பிக்கிற தேவன், அந்தகாரத்தின் இருளிலே வெளிச்சத்தை உண்டாக்குகிற தேவனால் உனக்கு பாதையை உண்டாக்க முடியாதா? நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்று தாவீது சொன்னார். இந்த சத்துருக்களின் நடுவில் இருந்து கர்த்தர் தாவீதை தப்புவித்தார். அன்றைக்கு யோசுவாவை தப்புவித்த தெய்வம், அன்றைக்கு பவுலை தப்புவித்த தெய்வம், இன்றைக்கு உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்?